வணக்கம் சார். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 234 தொகுதியிலையும் நாங்க வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 200 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 234 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பகல் கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க, கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. அதனால திமுகவினர், குறிப்பா இன்னைக்கு நானும் பார்த்தேன் தொலைக்காட்சிகள்ல, முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது யதார்த்தத்துக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு ஒத்த கருத்தாக இல்லை. அவர் ஆசை நிராசையாகத்தான் ஆக போகுதுன்றது என்னுடைய அழுத்தமான கருத்து. குறிப்பா நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு இங்க நான் சுட்டி காட்ட விரும்புறேன். 10 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில இருந்ததுன்னா என்ன நல்ல ஆட்சி கொடுத்தாலும் அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்றது ஏராளமா வந்துடும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி என்ற அந்த அளவுக்கு ஆளுமை மிகுந்த ஒரு அரசியல்வாதி இல்லை. அந்த நேரத்துல அவர் ஆட்சிக்கு அந்த கட்சிக்குள்ள 1008 சிக்கல், குழப்பங்கள், ஓபிஎஸ், இபிஎஸ், இப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவுல 2021 தேர்தல் நடந்தது. 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க தொடர்ந்து அதிமுக. 2021 தேர்தல்ல எத்தனை சீட்ல திமுக ஜெயிச்சது, திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு கொஞ்சம் பாருங்க. 133 தொகுதிகள்ல திமுக அதன் சின்னத்துல நின்னவங்க ஜெயிச்சாங்க. 159 தொகுதிகள்ல அந்த கூட்டணி ஜெயிச்சதுங்க. எதிர்கட்சியான அப்போது முதலமைச்சராக இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி 66 தொகுதிகளில் ஜெயிச்சாரு. அவங்க கூட்டணி 75 தொகுதிகள்ல ஜெயிச்சது. 2 பேருக்கு வித்தியாசம் ஜஸ்ட் 6%. ஒரு 3% இப்படி மாறிச்சுன்னா ஆட்சியே தொடர்ந்து இருக்கும். ஆக எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, 21 தேர்தலை நீங்க அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி பெற்ற அல்லது வெற்றி வாய்ப்பு இழந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக. வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுக 10,000 வாக்குகள் கம்மியா ஒரு 40 தொகுதிகள் இருக்கும். அதுல ஒரு 5,000 வாக்குகள் மாறி இருந்ததுன்னா தேர்தல் முடிவுகளே மாறி இருக்கும். இதுதான் யதார்த்தம். 10 வருஷம் ஒரு ஆட்சி, அதுக்கு ரொம்ப பேர் கெட்டு போய் ஆளுமையான ஜெயலலிதா இல்ல, யாரும் இல்ல, அந்த கட்சி 2ஆ பிரிஞ்சு இருந்தது. இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல திமுகவில ஜஸ்ட் 133 சீட்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது 2026 நாங்க 234 ஜெயிப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் ஆசையை வெளிப்படுத்த ஏன் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியுமா சார்? 2021 வேற, 2026 வேற. இதுதான் 21ஆவது தேர்தல் முடிவுகளை சொன்னேன். கண்டிப்பா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை அப்சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் டோட்டல் ஓட்டர்ஸ், வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னா 6,27,00,000 பேர் இருக்காங்க. இதுல 3,12,00,000 13 லட்சம் அதிகமா பெண்கள் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 3 கோடியே குறைவா தான் இருக்காங்க. அப்ப இந்த 6,27,00,000 பெரும்பான்மையாக உள்ள மகளிர் ஓட்டு என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் திமுக ரொம்ப நாளா மகளிர் உரிமை திட்டம், அப்புறம் அதுக்கு நிபந்தனை போட்டாங்க. இப்ப எலெக்ஷன் வருதுன்னு ஒன்னும் திரும்ப மறுபடியும் எல்லாருக்கும் அப்ளை பண்ணலான்றாங்க. இப்படி மக்கள் பணத்தை வாரி எடுத்து தேர்தலில் ஜெயிக்கலாம் பெண்களை கவர்ந்துன்றாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக பெண்களுக்கான திமுகவின் திட்டங்கள் எல்லாம் எப்படி இப்ப பொன்முடி பேசினார் இல்லையா, அது மாதிரி பல திமுகவினருடைய செய்கைகளால், திமுக ஆட்சியினுடைய தவறுகளால் பெண்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பெண்கள் மீதான குற்றங்கள், கற்பழிப்புகிறதுனால அது நல்லிஃபை ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு என்பது ஒரு நியூ பிளேயர் ஹஸ் கம். 2021 இல்லாத ஒரு விஷயம் 2026 என்னன்னா a new player has come, TVK.
இப்போ கோயம்புத்தூர்ல 2 நாள் அவங்க கருத்தரங்குக்கு மக்கள் கொடுத்த அமோக வரவேற்பு, தன்னெழுச்சியான ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்க. இந்த வரவேற்பு பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் இப்ப இதெல்லாம் பார்த்துட்ட பிறகும் மு.க. ஸ்டாலின் 234 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து ஜெயிக்கலான்ற மனப்பால் இருக்கலாம். இல்லைன்னா அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை நாம துஷ்பிரயோகம் பண்ணி அடுத்த கட்சிகள் எல்லாம் அழிச்சிடலாம் இந்த ஒரு வருஷத்துல அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கு. ஆனா ஜனநாயகத்துலங்க இல்ல சார், இதுல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க டிவிக்கே பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து மாசத்துல 1 நாள் 2 நாள் வந்து மக்களை வந்து சந்திக்கிறாரு, இல்லை பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு, அவ்வப்போது அறிக்கைகள் வருது, ஒரு சில நேரங்களில் ட்வீட் பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்துட முடியும்னு நம்புறாரு, பெரிய வெற்றியை பெற முடியும்னு நம்புறாரு. முழு நேரமாக மக்கள் பணி, 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம், பிரம்மாண்டமான கூட்டணி, இத்தனையும் இருக்கிற ஒரு கட்சி அது சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி அது ஏற்புடையதா இருக்கும்? இதை விட அதிகமான அனுபவம், இதை விட அதிகமான அரசியல் முதிர்ச்சி கொண்ட கலைஞர் 13 வருஷம் எம்ஜிஆர் முன்னால தலை தூக்க முடியாம இருந்தார் என்றதை நீங்க மறந்துடாதீங்க. 2வது, நீங்க விஜய் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு கேள்வி கேட்கறீங்களா? திமுக 234 தொகுதியில எப்படி ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு கேள்விய நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அதாவது நீங்க நடுநிலையா பாருங்க. நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்து பேசல. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மக்கள் ஆதரவு என்பது ஒரு மாற்றத்துக்கான ஆதரவா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு திமுக, அதிமுக 2 கட்சிகளும் சுமார் 57 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை 1967 இருந்து ஆட்சி பண்ணிட்டாங்க. அவங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம் இந்த நேரத்துல. ஆனா எதுவுமே சரியாகல. குறிப்பாங்க நான் ஏன் வந்து மாற்றம் வந்தே தீரும் சொல்றேன்னா, இப்ப எந்த அமைச்சர் அடுத்தது சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிச்சது செல்லாதுன்னு தீர்ப்பு வரும்னு தெரியல. இப்ப 6-7 பேரு ஹிட் லிஸ்ட்ல வந்தாச்சு. ஏற்கனவே 2 விக்கெட் காலி. அடுத்து வர சில மாதங்கள்ல ஓவர்கள்ல இன்னும் சில விக்கெட்டுகள் காலி ஆகும். ஆக ஊழல் செய்தவர்கள் என்று நம்மால் இல்லை, நீதிமன்றங்களால் அடையாளம் காட்டப்பட்ட தீர்ப்பு வரலன்னு சொல்லலாம். தீர்ப்பு வந்துடுச்சா, குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சா, எல்லாம் சொல்லலாம். ஆனால் மக்கள் மன்றம் அதெல்லாம் பார்க்கல. சொத்து குவிச்சு இருக்காங்க, ஊழல் பண்ணி இருக்காங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் நான் என்ன சொல்றேன்னா, மாற்றம் ஏன் வரும்னா, ஊழலற்ற நிர்வாகம். விஜய் சொல்ற மெசேஜ் வந்து பவர்ஃபுல்ங்க. அவர் எத்தனை நாள் வெளியே வந்தாரு, எத்தனை நாள் பேசினாரு, எத்தனை மணி நேரம் நீட்டி முழக்கினாரு. நல்ல பேச்சாளர்கள்லாம் வந்து நல்ல தலைவர்களாக இருந்தது இல்லைங்க. அது வாய்ச்சவடால் பேர் வழிகள் தான். இப்போ உதயநிதி போன தேர்தல் போது என்ன பேசினாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு முதல் கையெழுத்து நீட் போயிடும்னாரு. அவர் எவ்வளவு விவரம் இல்லாதவராக இருந்தா, எவ்வளவு விஷயம் தெரியாதவரா இருந்தா இப்படி சொல்லி இருக்க முடியும்? இன்னைக்கு 4.5 வருஷம் கழிச்சு சட்டமன்றத்துல முதல்வரே பேசுறாரு, எங்க கிட்ட அதிகாரம் இல்ல. அப்ப அதிகாரம் இல்லாத ஒண்ணு நீங்க நீக்கிடுவோம்னு சொல்லி பொதுமக்களை ஏமாத்துனீங்கல்ல, மக்களை வஞ்சித்தது தானே அது. என்னங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மீசை முளைத்தால் அப்ப நீங்க சொல்லி இருக்கணும்ல. இப்ப எப்படி பெண்களுக்கு உரிமை தொகை எல்லா குடும்ப பெண்களுக்கும் சொல்லிட்டு ஒரு 1.5 கோடி 2 கோடி பெண்களை வெளியே தள்ளினீங்களோ கண்டிஷன்ஸ் போட்டு, அதே மாதிரிதான் நீங்க என்ன சொல்லிருக்கணும், நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நாங்க இதை நீக்குவோம். ஆனா சட்டமன்ற தேர்தல்ல உறுதிமொழி கொடுத்தீங்க நீங்க, நாடாளுமன்ற தேர்தல்ல இல்ல, சட்டமன்ற தேர்தல்ல உறுதிமொழி கொடுத்தீங்க. அதனால இது வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், ஆனா அவங்க வந்து அரசியல் அறிவு பெற்றவர்கள் நான் ரொம்ப மதிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொடுப்பான், இல்லைன்னா உருவிட்டு கோவணத்தை உருவிட்டு துரத்திடுவான். அது மாதிரி இன்னைக்கு திமுக வந்து ஊடகங்களை அடிமையா வச்சிருக்கு, பணம் நிறைய இருக்கு, அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க. அதனாலேயே அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மாய தோற்றம், இல்லூஷன் உருவாயிருக்கு. ஆனா மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப 4 மேனி ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பட்டியல் வராரு.
எந்த அமைச்சர் நாளைக்கு ஒன்னும் வேணாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு பேசுறாரு செந்தில் பாலாஜி ஒரு தியாகி மாதிரி சித்தரிக்கிறாங்களே. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரு, மோசடி பண்ணாருன்னு கரூர்ல போய் பொதுக்கூட்டம் போட்டு சொன்னது யாருங்க? இதே ஸ்டாலின் தானே. அவர் இவங்க கட்சிக்கு வந்த ஒன்னும் மோடி அமித்ஷா பண்ற மாதிரி வாஷிங் மிஷின் போட்டு நிர்மா போட்டு அவர் தியாகி ஆயிட்டாரா? இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஏங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு? இவரே பேசினவர் தானே, இவரே குற்றம் சாட்டினவர் தானே. இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒன்றிய அரசின் சதின்னு சொல்றாங்க. சிரிப்பா இருக்கு எனக்கு. அதாவதுங்க, லஞ்சம் லாவண்யமற்ற நிர்வாகம், இதை நான் உறுதி செய்வேன்னு விஜய் சொன்னார் பாருங்க கோயம்புத்தூர்ல. அது இட் இஸ் அ பவர்ஃபுல் மெசேஜுங்க. ஏன்னா அதை இவங்களால ஒன்னும் எதிர்த்து பேச முடியாது. திமுகவானாலும் சரி, அதிமுகவானாலும் சரி, அதனோட கூட்டணி வச்சிருக்க பாஜக எல்லாம் ஊழல்ல நலிஞ்சி மலிஞ்சிட்டு இருக்கிற கட்சிகள். இவங்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன், வெளிப்படையான நிர்வாகத்தை தருவேன், மக்கள் நலனுக்காக சமரசமே இல்லாம எந்த எல்லைக்கும் நான் போவேன்னு டிக்ளேர் பண்ணாரு. அது போதுங்க. நீங்க மணிக்கணக்கா பேசி எதுகை மூனை, திருக்குறள், புறநானூறு, அகநானூறு எல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறதுக்கு பதிலா மனசுல இருக்கிறத பேசினாரு. கரெக்டு தானே? அதனால மாற்றம் என்பது வந்தே தீரும். ரெண்டாவது, நான் அடிக்கடி சொல்றதுதான், 1971 அப்புறம் இன்னைய வரையில தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ண திமுக மறுபடியும் ஜெயிச்சதாக வரலாறே இல்லை. They have no repeated success. So 21னா 26ல அவங்க தோத்து போவாங்க. இந்த முறை வரலாற்றை மாற்றி எழுதுவோன்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்ப விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும். அவர் கோயம்புத்தூர் போயிருந்தப்ப பெரும் மக்கள் ஆதரவு இருந்தாலும் வேன் மேலே குதிச்சது, சில இடங்களில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுனது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரே ரொம்ப புதுசாக இருக்குது. வழக்கமான எழுத்து நடையில் இல்லாமல் ஒரு பேச்சு வழக்கில் கலோக்கியெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை பார்த்தீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? படிச்சேங்க. அதாவது ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒண்ணு நான் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, தாவேகா என்பது ஒரு மாமூலான அரசியல் கட்சி இல்லைங்க. இட் இஸ் எ டிஃபரண்ட் பால் கேம். இது குழந்தை. என்ன கேட்டா 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது, 2வது வருஷத்துல நடை போட்டுட்டு இருக்கு. 2வது அதுல இருக்கிறவங்க எல்லாம் மாமூலான அரசியல்ல வந்தவங்க இல்ல, அரசியல் பயிற்சி எடுத்தவங்க இல்ல, எல்லாம் இளைஞர்கள், ரசிகர்களாக இருந்து இன்னைக்கு இளைஞர்கள் அவருடைய தொண்டர்களா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஆகவே அவங்க கிட்ட ஒரு மெச்சூரிட்டியோ, அவங்க கிட்ட ஒரு முதிர்ச்சியோ, அரசியல் முதிர்ச்சியோ நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா திராவிட கழகத்துல பெற்று நாங்க அப்படியே அரசியல் அனுபவம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்த பொன்முடியினுடைய முதிர்ச்சியை நம்ம பார்த்தோம். சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் அவர் எப்படி விளக்கம் கொடுத்தாருன்னு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுல இவங்கெல்லாம் இளைஞர்கள்ங்க. இவங்கெல்லாம் வெள்ளை பேப்பர் மாதிரி என்ன வேணா எழுதலாம். அதைதான் இன்னைக்கு விஜய் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கடிதத்துல ஒண்ணு சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணது தப்பு, ஆர்வத்தால இதெல்லாம் செய்யக்கூடாது, இது என்னுடைய கட்டளைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒண்ணு பாராட்டே இருக்காரு. இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக, இவ்வளவு குறும்புத்தனமா நடந்துக்கின அந்த தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் வந்தவனும் கட்டுப்பாடோட வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு இது பண்ணாங்க பாருங்க, அனுமதிச்சாங்க இல்லையா? அப்ப அத அவர் பாராட்டி இருக்காரு. சோ கொஞ்ச நாள் ஆகுங்க, அவங்க எல்லாம் மெச்சூர் ஆகணும், அவங்க வளர்ச்சி அடைவாங்க. நிச்சயமாக தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது இன்னும். அடுத்த மேலதான், இந்த மே 7ஆம் தேதி வந்தாதான் 5 வருஷம், 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல திமுக நுழையுது. ஆகவே இவங்க கிட்ட நான் இதுக்கு மேல நான் எதிர்பார்க்கல. ஆனா இவங்க தான் ஓட்டு போட்டு முடிக்க போறாங்கல்ல. அப்கோர்ஸ் 1 கோடியை தாண்டி 1.5 கோடிக்கு போயிட்டு இருக்கான் தாவேகாவுடைய மெம்பர்ஷிப். அதாவது அன்அபிஷியல் நியூஸ். அவங்க இலக்கு 2 கோடி வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2 கோடியை அவங்க அடைவது என்பது சாத்தியமே. 2026 மேக்குள்ள கண்டிப்பா அவங்க they will achieve that target. அப்ப 6,27,00,000 ஓட்டு இருக்கிற இடத்துல 2 கோடி பேசிக் மெம்பர் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்கிற ஒரு கட்சி என்ன பண்ணோம் யோசிச்சு பாருங்க. அது ஜெயிக்காம வேற யார் ஜெயிப்பாங்க?
234லயும் நாங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படாதீங்கன்றாரு. 234லயும் தோத்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு முறை கலைஞரும் காளிமுத்தும் 2 பேர் மட்டும்தான் அசம்பிளியில ஜெயிச்சாங்க. கலைஞர் துரைமுகத்துல தொகுதியில ஜெயிச்சாரு, கடலாடி தொகுதியில காளிமுத்து ஜெயிச்சார். அப்ப எழுதினார், தம்பி கடலாடி வா, நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னு. ஆனா அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டை கூட ஒரு ரிசைன் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். ஆக தமிழ்நாட்டுல பனிஷ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மக்கள் 0 கொடுத்திருக்காங்க, 1, 2 கொடுத்திருக்காங்க, லோக்சபாவா இருந்தாலும் சரி அசம்பிளியா இருந்தாலும். இந்த முறை மாற்றம் நிச்சயமா வரும். முதலமைச்சர் ஒருவேளை அவரை நம்ப வைத்து அவர் அருகில் இருக்கிறவர்கள், அவர் கூட அட்வைசர்ஸ், வியூக வகுப்பாளர்கள், ஐ திங்க் தே ஆர் மிஸ்லீடிங் இம். நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்ல போல இருக்கு. அதனாலதான் பொன்முடி என்ன பேசினாருன்றத சமூக ஊடகங்கள்ல பார்த்துதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா. உளவுத்துறை லட்சணம் அந்த மாதிரி இருக்கு. நேத்து போலீஸ் மானியத்தை பத்தி ரொம்ப நிறைய பேசினாரு. தமிழ்நாடு போலீஸ் வாஸ் பெட்டர் தேன் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்னு ஒரு காலத்துல இருந்தது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு காவல்துறை என்பது, உளவுத்துறை என்பது எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை, எதிர்கட்சி தலைவர்களை உளவு பார்ப்பதையே பிரதான தொழிலா வச்சிருக்கிறதால ஜனங்க மத்தியில என்ன இருக்குது, என்ன உணர்வு இருக்கு, ஆட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக எவ்வளவு உணர்வுகள் இருக்குதுன்றத சரியா போய் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு பாவம் இஸ் அண்டர் த இல்லூஷன். நமக்கு நிறைய வாய்ப்பு. அதுவும் நீங்க பாருங்க 2-3 விஷயம். ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாங்க, அங்கெல்லாம் கூட்டங்கள் எப்படி திரட்டப்படுகின்றன, கூட்டப்படுகின்றன. அரசாங்க பஸ்கள், கோயம்புத்தூர்ல ஒரு வீடியோ பார்த்தேன், 10-30 கவர்மெண்ட் பஸ்ல கொண்டு போய் கூட்டத்தை கொட்டி இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியா வருது. கூட்டம் மட்டுமே தீர்மானிக்குமா? பொதுவா இந்த விஷயத்தை எல்லாரும் பேசுறாங்க. ஒருத்தரை பார்க்கறதுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் வருது, இல்ல ஒருத்தருக்கு கூட்டம் வரல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா தேர்தல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு வாக்காளர்கள் தானே, அது ஒரு இண்டிகேஷன். காற்று எந்த திசையில் வீசுகிறது, தமிழ்நாடு அரசியல் விஜயை நோக்கி நகர்கிறது என்பதுக்கு ஒரு இண்டிகேஷன், அவ்வளவுதான். நான் அதுவே ரிசல்ட்டா வரும் நான் சொல்ல. இட் இஸ் அன் இண்டிகேஷன். இப்ப ஜுரம் வந்தா உடம்பு சூடாச்சுன்னா அது காய்ச்சல் நோயே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு நோயின் அறிகுறி தான். அதாவது காய்ச்சல் என்பது ஒரு சிம்டம் ஆஃப் சம் டிசீஸ் இன்சைட் த பாடி. அது போல இந்த கூட்டம் கூடுவது, தன்னெழுச்சியாக மக்கள் வரவேற்பு பண்ணது, காத்திருந்து பார்ப்பது, இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். அதான் பப்ளிக் சப்போர்ட், மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கு, காத்து எந்த திசையில் அரசியல்ல வீசிட்டு இருக்கு. அப்ப அந்த வகையில தான் நான் பாக்குறேன். அதையே எடுத்துக்கிட்டு நான் இதுவே ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் நான் சொல்ல. ஆனால் திமுக தோல்வி அடையும், அது உறுதி. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. பாஜகவின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பை ஒட்டி சில செய்திகள் வெளியில பேசப்படுது. பாஜக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது, அதுல தாவேகாவும் இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? அதாவது இது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு அவதூறா தான் நான் பாக்குறேன். ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே விஜய் மிக தெளிவா சொல்லிட்டாரு, ஐடியாலஜிக்கல் எனிமி பாஜக, பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கேன்னு சொல்லிட்டு. அப்ப திரும்ப திரும்ப பாஜகவை கூட சம்பந்தப்படுத்தி தாவேகாவை பேசுறதுல உள்நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அமித்ஷாவை அவர் சந்தித்தது உண்மை, நயினார் நாகேந்திரன் மோடியை சந்தித்தது உண்மை, பகிர்ந்திருக்கலாம். திமுக எதிர்ப்பு வாக்கு, ஏன்னா உள்துறையை வச்சிருக்கிறவர்கிட்ட கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்காது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப துல்லியமா கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு விஜய் இஸ் எ பிக் பிளேயர், இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு. அதனால அவரை ரோப்பின் பண்றதுக்கு எல்லா கட்சியுமே விரும்பலாம். ஏன் எடப்பாடி விரும்பலையா? எல்லாரும் விரும்பலாம். ஆனா அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவர் தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்களே, நான் தாவேகாவை ஆரம்பித்தது அரசியல் ஆதாயம் பெறுவதற்காகவோ அரசியல்ல லாபம் அடைவதற்காகவோ இல்ல. ரொம்ப தெளிவு, எல்லாருக்கும் தெரியும். 275 கோடி ஒரு படத்துக்கு வருவாய் வாங்குற ஒரு நடிகர்
ஒரு 10-15 வருஷம் கேரியர். அதை நீ திரும்ப திரும்ப ஏன் சார் சொல்றீங்கன்னா சொல்லிட்டே தான் இருக்கணும் சில விஷயங்களை. அவன் இங்க அரசியலுக்கு வருவதே சம்பாதிக்கிறதுக்கு, லாபத்துக்காக. ஆனால் ஒருவர் தன்னுடைய வருவாயை துறந்து விட்டு மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வராருன் போது அவரை சிறுமைப்படுத்துவது, அவர் மேல அவதூறுகளை பரப்புவது என்பது இது ஒரு அவதூறு தான். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மதவாதம், இந்த எதிர்ப்பு, மைனாரிட்டிகளுக்கு எதிர்ப்பு. அவர் வக்ஃப் போர்டு கேஸ் போட்டார், சுப்ரீம் கோர்ட் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை எதிர்த்து. தமிழ்நாட்டுல எந்த கட்சிகள் போட்டாங்க? திமுக தவிர்த்து. அதனால அவருடைய பாஜக எதிர்ப்பு உறுதியானது, நிலையானது, நிரந்தரமானது. இவங்க எல்லாம் விரும்பலாம், அவர் வந்தா நல்லா இருக்குமே. கண்டிப்பா இப்ப சவுக்கு சங்கர் எல்லா இதுலயும் பேசிட்டு இருக்காரு. ஏன் விஜய் பேசிட்டு இருக்காரு? அதிமுகவோட விஜய் போய் சேர்ந்திருந்தாங்கன்னா 234 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனா அவர் அதெல்லாம் விரும்பலை. அவருடைய தலைமையில் அவர் கொள்கையை ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவானா அதுக்கு அரசியல்ல பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கூட்டணியை தான் அவர் விரும்புவாரே தவிர பாஜக அணியில போய் 10-11 அதுக்காக அவர் 10-12 வருஷம் மெனக்கிட்டு மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அரசியல் கட்சியெல்லாம் நடத்தல. அதனால அவருடைய கொள்கை லட்சியங்கள்ல அவரு நல்ல தெளிவா இருக்காருங்க, உறுதியா இருக்காருங்க. அதிகமா பேச மாட்டேன்றாரு, அதிகமா மேடையில முழங்க மாட்டேன்றாரு, அடிக்கடி வெளியே வர மாட்டேன்றாருன்றது ஒரு குறைதான். ஆனால் அந்த குறைகள் எல்லாம் அவர் ஒரு வாட்டி வெளியே வந்தாருன்னு நிறைவாயிடும். ஆக இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க. நிச்சயமாக விஜயினுடைய அந்த பப்ளிக் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, சுற்றுப்பயணங்கள் இன்னும் ஒரு 4-5 மண்டலம் 5ல 1 நடந்துச்சு கோயம்புத்தூர்ல, அடுத்தது திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லாம் நடக்க போகுது. நீங்க பாருங்க, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஆட்டத்தை பாருங்க. ஜூன் மாசம் அவர் ஷூட்டிங்க முடிச்சிட்டு முழுமையாக அரசியல் களத்துல இறங்கும் போதுதான் கூட்டணிக்கு யார் யாரெல்லாம் நாட்டுல தண்ணியோட அவர் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க அவருக்கு யாருமே சட்டம் பண்ணல, அவரை யாருமே கண்டுக்கலன்னு. நீங்க அவர் போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரட்டும். இப்ப கோயம்புத்தூர் போயிட்டு வந்த உடனே ஆடி போயிருக்காங்க எல்லாரும். ஆகவே நிச்சயமாக பாஜகவோடு அவருடைய உறவு என்பதோ கூட்டணி என்பதோ இவங்க ஆசைப்படலாம். ஆனா அதுக்கு அவர் என்னைக்குமே போக மாட்டாரு. 2வது, விஜய் தலைமையில மாற்று அரசாங்கம் தாங்க. விஜய் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் 2 கோடி பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எடப்பாடியோ நைனா நாகேந்திரனையோ முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக இல்ல. ஆகவே இதெல்லாம் அவதூறுகள். இதுல திமுகவும் குளிர்காயங்க இந்த மாதிரி அவதூறுகளை கிளப்பி விட்டு சிறுபான்மை ஓட்டுக்களை சிந்தாமல் சிதறாமல் திமுக கொண்டு வரலான்றதுக்காக ஒரு சந்தேகத்தை விஜய் மேல, நாளைக்கு போயிடுவாரா, சப்போர்ட் பண்ணுவாரா, ஜெயிச்சாருன்னா அவர் பாஜக சப்போர்ட் பண்ணுவார், இப்படி எல்லாம் கதைகளை கட்டுவார்கள். ஆனால் விஜய் நேர்மையான அரசியல்வாதி. அவர் மனசுல இருக்கிறத தெளிவா மக்கள் கிட்ட பேசுறாரு. ஆகவே ஐ பிலீவ் இன்